என்று சொன்னால் ஒருவரை கத்தியில குத்தி கொன்று விட்டான். கொன்று விட்ட பிறகு வீட்டுக்கு ஓடி வந்தான். அண்ணன் கேட்கிறார், டேய் என்னடா செய்து போட்ட அனு கேட்கும் பொழுது, அண்ணே அண்ணே நான் ஒருவரை கத்தியில குத்திட்டேன், செத்துட்டாருன்னு போலீஸ் துரத்தி வர்றாங்க. இவர் என்ன சொல்றான்னா, டே தம்பி பாத்ரூம்ல போயிட்டு நீ குளிக்க ஆரம்பிச்சிருன்னு சொல்லி அவன் போட்டு இருந்த துணியை இவன் மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கின பிறகு என்ன சொன்னா, போலீஸ்காரங்க அண்ணனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. தம்பி பார்க்கறான், ஐயோ எங்க அண்ணனை பிடிச்சிட்டு போறாங்களேன்னு சொல்லி ஜெயில வைக்கிறாங்க, சிறைச்சாலை வைக்கிறாங்க. தூக்கு தண்டனையை அண்ணனுக்கு தர்றாங்க. அண்ணங்கிட்ட அவங்க கேட்கறாங்க, உன் கடைசி ஆசை என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது, என் கடைசி ஆசை என் தம்பியை நான் பார்க்கணும். எங்களுக்கு தாய் இல்லை, எங்களுக்கு தகப்பன் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, நாங்கள் ஒரு அனாதை. என் கடைசியா எனக்குன்னு பெத்திருக்கிற என் தம்பியை மட்டும் நான் பார்த்துட்டு அந்த தூக்குல நான் தொங்கிடுறேன்னு சொல்லி தம்பியை கூப்பிடுறாங்க. தம்பி வந்து பார்க்கிறான். தம்பி கண் முன்னாடியே அண்ணனை தூக்கிலே இட்டார்கள். தம்பி பார்த்தான், ஐயோ நான் செய்த பாவத்தை நிமித்தமாய், ஐயோ நான் செய்த துரோகத்தை நிமித்தமாய், ஐயோ நான் தேவையில்லாமல் செய்த பாவத்தை நிமித்தமாய் எங்க அண்ணன் அநியாயமா செத்து போயிட்டானே என்று சொல்லி தம்பி கதறி அழுகிறான். தன் தம்பிக்காக அண்ணன் தூக்கிலே மாண்டு போனான். உங்களுடைய சாபத்திற்காக அவர் எல்லாருடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமாய் மாறினார். உங்கள் பாவத்தை சுமந்து கொண்ட அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டு பாவமாய் மாறினார். எபிரேயர் ரோமர் 8:29 படி இயேசு கிறிஸ்து உங்கள் மூத்த அண்ணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்கள் மூத்த அண்ணன். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அண்ணன் உங்களுக்கு இந்த நேரத்தில் விடுதலை தரக்கூடிய அண்ணனாய் வரப்போகிறார். அண்ணே, இயேசு அண்ணனே என்று சொல்லி நீங்கள் கூப்பிட வேண்டும். அண்ணே அண்ணே நீங்க நினைச்சுப்பேன், நாங்க அப்பா தானே கூப்பிடணும்னு சொல்லிக்கிறாங்க பாஸ்டர். பைபிள்ல நிறைய படிக்கணும். நீங்க பைபிளை நிறைய படிக்கணும். பைபிள்ல இயேசுவை ஒவ்வொரு விதமான காரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ணே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அம்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நண்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மருத்துவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சமூக போராளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புரட்சியாளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போல பைபிள்ல நிறைய விதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பைபிளை படிக்கணும். அல்லேலூயா. அண்ணே, இயேசு அண்ணனே என் பாவத்தை கொஞ்சம் மூடி மறைக்கிறீங்களா என்று சொல்லி நீங்க இப்ப எல்லாருமே அழுது கேட்க போறீங்க. நீங்க கேட்கும் பொழுது இயேசு உங்கள் பாவத்தை போக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நீங்கள் சிரித்தது போதும், வாழ்ந்தது போதும். நீங்கள் இந்த நிமிடத்திலே நிம்மதியாய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, எந்த இடத்திலே நான் இருக்கிறேனோ அங்கு என் ஊழியக்காரன் இருக்கிறான். இங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இல்லை. நம்ம எல்லாரும் எழுந்து